கொண்டு பொட்டையில வச்சு கதைக்கிறதே நீ ஒரு கேவலம் கட்ட வேலை. நீ ஒரு சோசியல் மீடியால பிச்சை எடுக்கிற நீ எல்லாம் லைஃபுக்கு வர உனக்கு தகுதியே இல்ல. நீ லைஃப போட்டுட்டு வந்து நீ உழைச்சி உண்ட காசுல நீ வாழ்ந்துட்டு நீ லைஃப போட்டுட்டு 4 பொட்டையிலோட பண்ண அடிச்சுட்டு போறது அதுக்கு எத்து இல்லையா? ஆமாண்ணா சொல்லுங்க ப்ளீஸ். அப்படி இருக்கிறவன் எத்து காட்ட மாட்டான். அவன் மட்டுமில்ல அவனுக்கு பின்னால தொங்குன வேலைக்கும் நீங்க சொன்ன அர்த்தம் சரி. அவன் மட்டுமில்ல அவனுக்கு பின்னால தொங்குற வேலைக்கும் அதான் அர்த்தம். அண்ணா அவன் அவனை இவ்வளவு பேர் காலில் இருந்து கையில இருந்து எவ்வளவு பேர் உண்மையான அவங்க நாட்டுல இருக்கிறாங்க. ஏன் அவங்கள அந்த சோசியல் மீடியாவில வந்து பிச்சை எடுக்க இல்ல சொல்லுங்க? எடுக்க இல்ல அவங்களுக்கு கௌரவ நீ சோசியல் மீடியால பிச்சை எடுக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அப்ப நீ அதை எப்படி செய்திருக்கணும்? நீ ஸ்டொப்பா செய்திருக்கணும். என்ன லைஃபா போட்டுட்டு படம் காட்டுறது அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது. Fuck you, this guy. அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு இவன் கையில கிடைச்சானே என்ன செய்வாங்களே? என்ன இத்தனையும் கல்லால் அடிச்சு மாண்டே பிளந்தே கொண்டுருவாங்களே? என்ன ஒரு பொம்பளை உள்ளுக்குள்ள வச்சு ஆளுக்கு கால கையை உடைக்கணும் எதிர்பார்க்கிறேன். நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அவற்ற சீன் இதோட முடிஞ்சுது. அவற்ற படம் முடிஞ்சுது. சுவிஸ்குமார்ட்ட சீன் மாதிரி தான் அடிக்க போறான். சீல் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஜெயிலுக்கு கடந்து போ. அதுக்கும் 10 பேர் போயிருக்கிறாங்க பாருங்க. அந்த 10 பேருக்கு மங்கால காசு. நீ சோசியல் மீடியால பிச்சை எடுக்கிற நாய்க்கு உனக்கு 10 லோயருக்கு கட்டுறது காசு எங்கால உனக்கு காசு? சோசியல் மீடியால பிச்சை எடுக்கிற நாய் உனக்கு 10 லோயரை வச்சுட்டு எடுக்கிறதுக்கு காசாரு. நீ என்ன சுவிஸ்ல இருந்து போறீங்க இல்ல நீ ஆஸ்திரேலியால இருந்து காசோட போனியா? அதான் சொல்றேன். இது எல்லாருக்கும் இருங்க. நான் கபாரம் வழியில போட்டு ஒரு கபாரம். எங்களுக்கு என்ன, நாங்க இங்க யூரோப்ல இருக்கிற எங்களுக்கு என்ன யூரோப் ரூபா சரியாகா? நாங்க ஏன் தேவையில்லாத வேலையில் நாங்க ஒண்ணும் கதைக்கிறே இல்ல. என்ன இது வரைக்கும் 30 எல்லா அலுவாவும் தெரியும். 30 கோடி ரூபாய் இது எல்லா அலுவாவும் தெரியும். இது குடிபட்டு 10 புடி என்னன்னா இது வரைக்கும் 30 கோடி சொத்து 10 பிடிபட்டிருக்கான். இது வரைக்கும் 30 கோடி ரூபாய் சொத்து பிடிபட்டிருக்கான். 30 கோடி இன்னும் பிடிபடும். இன்னும் பிடிபடும். நீ 29 வயசு பொடியன் உனக்கு 29 வயசு பொடியன் உனக்கு ஏண்டா 30 கோடி ரூபாய் காசு? நீ உண்ட பரம்பரைக்கே சொத்து தேடுறியா? அண்ணா இவன் சார்பா கதைக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கு முழங்காலோட கலட்டுங்க ஐயா. இவன் சார்பா கதைக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கு முழங்காலோட நம்ம அப்படி கதைச்சு கொண்டுதானே இருக்கிறோம். செயற்பாட்டுல இறங்கணும். என்ன பொறுத்தளவுல இந்த செம்பு தூக்குறாங்க போட்டோக்கள் எடுத்து ஆக்களோட வாய்ஸ வச்சு ஆக்களை பிடிங்க. நாங்க எப்பயும் ஜெனிவால் தான். நாங்க எப்பயும் ஒரே போட்டோ தான். நாங்க ஜெனிவால் எங்க வேணுமோ வாங்க, நாங்க சந்திக்கிறதுக்கு தயார். அண்ணன் கிருஷ்ணா வந்து ஜட்ஜுக்கே காட்டி போட்டார். தன் பணம் அவ்வளத்துல இருக்காரு. 10 லோயரை போட்டதுல இருந்து ஜட்ஜுக்கு விளங்கிருக்கு எப்படி அடிச்சிருப்பாரு. அதை வச்சு அடிப்பா தீர்ப்பியா கிடா உள்ளுக்காட்டு முழு விவரமும் தானே தான். இவர் தன்னால ஒரு கேஸுக்கு 10 லோயர் வந்தது. 29 வயசு பொடிக்கு சின்ன புள்ள விளையாட்டு கடைசியில இங்க வந்து நிக்கு பாத்தீங்களா? அடிப்பாங்க கடைசி 10 வருஷம். அந்த 10 வருஷத்தோட விட்ட வாழ்க்கை போ. செய்த கர்மா விடாத ஐயா. வெயிட் பண்ணுங்க. செய்த கர்மா இருக்கணும். ஏழை மக்களோட நக்கல் அதுல எப்படி உள்ளுக்கு அழுதுக்கு உள்ளால வேற. நீங்க அப்பவே என்ன இந்த மக்கள் வந்து இப்ப நீங்க மக்கள் அவ்வளவு கொந்தளிக்கிறீங்க. எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. ஏன் அப்ப நீங்க நாட்டுல இருக்கிற நீங்க எல்லாம் கதைக்க இல்ல? இல்ல என்ன சொல்லுங்க ப்ரோ நான் சொல்லுவேன் ப்ரோ இப்பத்தான் அந்த ஏழை மக்கள் விட்ட கண்ணீர் இருக்கல்லோ
அந்த போராளிகள் விட்ட கண்ணீர் இருக்குல்லவன் போய் கேள்வி கேட்டு நீ எத்தனை வயசுல கல்யாணம் கட்டினி உனக்கு இந்த எத்தனை வயசுல புள்ள இருக்கு இங்க கணவன் கணவன் விட்டு இப்ப 8 வருஷம் நீ உனக்கு 4 வயசுல புள்ள இருக்கு அந்த கேட்ட வலிகள் இருக்கு அது கஷ்டத்துல வெளியில அவனை எதிர்த்து கதைக்கல கஷ்டத்துல அந்த காசை பண்றதுக்காக அதிலும் தலையாட்டி போட்டு விட்டது இன்றைக்கு அதற்கு கிடைச்ச நீதி வந்து உலகத்தை வச்சு கர்மத்துக்கு கர்மா உனக்கு கர்மா விடா ஒரு அண்ணா கேட்கிறாரு இது வரைக்கும் யா சஸ்தி காணுது இது வரைக்கும் இவன் வந்து யூடியூப்லால எனக்கு இவ்வளவு வருமானம் இதை நான் மக்களுக்கு கொடுக்குறேன் இது வரைக்கும் ஒரு வீடியோ போட்டவனா சொல்லுங்க அண்ணக்கா வெயிட் பண்ணுங்க அணுக்க கதைங்க நீங்க மேக் ஒன் பண்ணிருங்க அணு கதைங்க இருக்கு அணு வந்த கதைக்கு வந்த மற்றவன குழப்ப கூட விக்ரம் கதைக்க போறீங்களா கிருஷ்ணாவுக்கு உதவி செய்ய போய் எத்தனையோ கொண்டு வழிஞ்ச புலம்பெயர்த்துல தங்களோட புருஷன்மார் இழந்து போட்டு நிக்கிறாளோ தெரியுமே அண்ணா ஏக்கத்தமா யாரு கலைக்கணும் குடும்பங்கள் நிறைய பிரிஞ்சு போச்சு நெஞ்ச பொம்பளையில சொல்ல புருஷன்மாரை சொல்ல கேட்காமல் வீடியோக்கும் கிருஷ்ணாவுக்கு பாலை புடிச்சு அள்ளி கொடுத்தானே கலைக்கணும் இப்படியானவளே வீட்டுக்கு உதவாதா இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் எந்த பாவம் தானே கிருஷ்ணா போய் இப்ப அடவட்டு போய் கிடக்குறானா இல்ல விக்ரமன் அன்றைக்கு வந்து அந்த பெண் அந்த மனசு இருக்கு அந்த மனசி அவன் வந்து அந்த கணவனை கேவலப்படுத்துறான் காய்ச்சலை பார்க்க சிரிக்கிறாளே அவன் அவ்வளவு மனம் வந்துருப்பான் அவனும் அவன் உள்ளுக்கு அவன் வழியில சிரிக்கிறானையா உள்ளுக்கு நொந்துருப்பானையா பாட்ட அவன் என்ன வச்சு கலட்டுறான் எந்த மனசையை அவனை கையெழுத்து சிரிக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு எல்லா கர்மாவும் தான் சூழ்ந்த அவர் மேல செய்த அநியாயம் அவர் அவற்ற காசுல புண்ணியம் தேடுறாங்க உதவி திட்டம் செய்தது உதவி திட்டம் நீங்கள் எவ்வளவு அரசியல் கேஸோட எல்லாம் இந்த வரைக்கும் இலங்கையில பார்த்திருப்பீங்க கொழும்புல எல்லாம் வந்து நடந்தது எந்த கேஸுக்கு ஐயா எந்த பெரிய கிரிமினலுக்கு எதுக்கு 10 லோயர் வழி ஆஜராகி இருக்கிறான் ஐயோ அவன் பெரிய பணப்பலம் 10 லோயர் ஆஜராயினாரே இவன் இதோடய ஜட்ஜுக்கு மண்டியால போயிருக்குமா என்னப்பா உலகத்துல நடக்க விஷயம் நடக்குது யூடியூபருக்கு 10 பேர் வராங்க இவனை நான் சொல்லட்டா இவனை பிடிச்சு அண்ணன் இப்ப இவனை பிடிச்சி கவுட்டு அண்ணன் வெயிட் பண்ணுங்க பிளீஸ் இவனை பிடிச்சி இப்ப கவுட்டு நல்லா குத்தி விசாரிச்சால் அந்த தூள்வல் வாரது உள்ளுக்குள்ள இந்த இளம் சமயத்தை கெடுக்குது எல்லாமே வெளியில வரும் இவன் வாயாலே போப்பு கொள்வான் 14 நாளுக்குள்ள அவ்வளவு உண்மையா அடிச்சு எடுப்பாங்களா அடிச்சு உரிச்சு எடுப்பாங்களா அந்த ரவுடியில உருவாக்குற பால்வெட்டு குரூப்ல உருவாக்குறது சும்மா வச்சிருப்பாங்க 14 நாளுக்கு சும்மா வச்சுட்டு ஆளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இப்ப நிகமெல்லாம் கலட்டுவாங்க இப்ப ஆளுக்கு இப்ப முழு வேற என்ன மாமா வேலை பார்த்து நாங்க சப்ளை பண்ண முழுக்க வரும் எல்லாம் பெரும் அடிச்சு எடுப்பாங்க அதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ற அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எப்ப தமிழண்ட கூத்து பாக்குறதுக்கு நிக்கிறவன் இது விடுவானா அவ்வளவு காசையும் சுருட்டி இப்ப கடைசியில எங்க போக போகுது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தான் இந்த காசு போக போகுது இப்ப கிடைச்சது காசு மக்களின் காசு தரிசனம் இப்ப ஒபிஷியல் நியூஸும் படி வந்து 9 கோடி பேங்க்ல இருந்து முடக்கப்பட்டிருக்கு அதை விட சொத்து விவரம் வந்து 15 கோடி யாரா எனக்கு இப்படி கோல் அடிக்கிறது உங்களுக்கு மண்டை புறாய்க்கும் மண்டை புறாய்க்கும் அதை விட நீ இவன் அக்காண்டா தங்கச்சிண்டா அந்த இவன் பாட்டம் பூட்டி எல்லாம் அந்த பேங்கும் செக் பண்ணுவான் இப்ப இல்ல பரம்பரையில பேங்கே செக் பண்ணுவான் அக்காவிட்ட போயிட்டாங்க விடுங்க கதை கொடுங்க சொல்லுங்க என்ன போயிட்டாங்க வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நாங்களே இப்படி என்ன அண்ணா நாங்களே இப்படி யோசிக்கிறோம் புலனாய்வு வந்து எப்படி யோசிக்கலாம் அவங்க சொல்லுங்களேன் நீங்க அவங்க வேறு அண்ணன் இது புலனாய்வுத்துறை இல்லைன்னா இது அதை விட ஸ்பெஷல் என்ன இவங்க இப்ப திரும்ப ஜனாதிபதிக்கு பொடிக்காட்டா போவாங்க அதைத்தான் நானே இவ்வளவு கேள்விகள் வந்து கேட்கிறேன் அவங்க விசாரிக்கிறவங்க சும்மாவா விடுவாங்க இவர் கஞ்சா அடிக்கிறவர் தானே என்ன இவர் கஞ்சா அடிக்கிறேன்னு சொன்னா இவருக்கு எங்கால கஞ்சா வருது நீ கஞ்சா கடத்திரி சொல்றீங்கன்னு இவருக்கும் ஒருவேளை லிங்க் இருக்கலாம் சும்மா கஞ்சா குடிக்கிறாள்னு சொன்னா சும்மா இந்த ரவி இந்த அரசாங்கம் நீதியா நியாயமா நடக்கும்டா வெயிட் பண்ணுங்க இந்த அரசாங்கம் நீதியா நியாயமா செய்யப்படும்னா முழு விஷயத்தையும் வெளியில கொண்டு வரணும் இதுதான் நாட்டின் அரசாங்கத்தின் கடமை நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க இது அவ்வளவு வெளியில வரும் அப்போ
போட்டேர்ல புல்ஜேசன் பாசலுக்கு ஒருக்கா அது உண்மை. வெயிட் பண்ணுங்க, அண்ணக்கா வெயிட் பண்ணுங்க, தரிசனக்கா வெயிட் பண்ணுங்க, ஒருக்கா வெயிட். உங்களுக்கு டைம் தெரியல. எம்கே எழுதுற உண்மை. அந்த அவற்றை பேங்குகளுக்கு காசு அனுப்பின ஆக்கள் இருக்குல்லோ அவையின் டீட்டெயில் எடுத்துட்டு இருக்கிறாங்களா சரி. அடுத்து அவையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறது. எங்காவது வருமானம் வந்தது, அந்த நாட்டோட கொனெக்ஷன் எடுக்கப்படும். இங்கே களவெடுத்த காசுகளை சோசல்ல இருந்து கொண்டு அங்கே அனுப்புறது அவன்கிட்ட கொடுத்து அதை பைட் பண்ணி ஆக்குவேன். நான் சொல்லுவேன், நீங்க மகிழ்ச்சி முடியாது சொல்ல வேண்டும். அத்தனை ஓகே, நீங்க சொல்லு. இப்ப அவையெல்லாம் மாட்ட போயிடும். இப்ப இவன் இந்த கிருஷ்ணாக்கு அனுப்பி ஆன்டி மேல இருக்குல்ல, புருஷன் பிரிஞ்சு விட்டு காசு சொல்லுவேன் சோசல் சிங்கிள் மொமெண்ட் காசு எடுத்து அங்க அனுப்பினது இல்லோ, அதெல்லாம் மாட்டப்போ. நார்மலா இந்த காசு எல்லாம் பேங்கால போகாது. ஒரு காலகட்டத்துல உண்டியல்ல போனது சரியா. இப்ப உண்டியல் கொஞ்சம் நில நிப்பாட்டி போட்டாங்க. அப்ப இந்த வெஸ்டர்ன் யூனியன், இந்த ரியா அதுகளால் அனுப்பி வைக்க அவங்க கேட்கிறாங்களே இன்னும் உறவு முறை என்னத்துக்கு அனுப்புற உதவி திட்டம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆனால் அந்த காசு எங்க இருந்து வந்தாண்டு இங்க வெளிநாட்டு அரசாங்கம் கேட்டே தீரும். அந்த ரீதியில அண்டியாக்கள் தொங்குறாங்க நின்று ஏதாவது ஒன்று நாங்க கலைச்சு விடுவோம் விளையாட்டு. ஒருக்கா இவரை விடுங்க கதைங்க வந்து கண்ணை நிக்கிறீங்கன்னா கதைக்க போறீங்களா? ரவி அண்ணா கதைங்க. ரவி அண்ணா ஏகே வணக்கம் பிரதர். என்னன்னு கேட்டா இப்ப வெளிநாட்டுல இருந்து காசு போட்டவங்க இருக்காங்க. அது எல்லாம் வந்து ஆன்லைன் ஊடாக கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி ஃபைல் பண்ணும் போது இவருக்கு கோர்ட்ஸ்ல இருந்து வெளியவே வர முடியாது. கிட்டத்தட்ட 1000 வழக்கு பதிவுப்படும். ரைட்? அப்ப 1 by 1 கேஸ் எடுக்கக்குள்ள இவரோட வயசு போயிடும் உள்ளே. மற்றது தரிசனம் வெயிட் பண்ண மற்றது பிரதர் வந்து இங்கிருந்து அனுப்பின சிலம் வந்து அவனுக்கு நேரடி அவன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பல தமிழ்கடை கொடுக்குறது. தமிழ்கடை அங்க உள்ள ஒரு ATM வச்சு போடுறது. அவங்க கூட மாட்ட மாட்டாங்க. இப்ப அவரை கிருஷ்ணா மாட்ட போற இந்த காசு இப்படி உனக்கு வந்தது ATM விழுவாங்க அவருக்கு சிட்ல பேரும்பலா ஊரும்பலா. இப்ப இந்த காசு யார் போட்டது வேற எதுக்கு கணக்கு காட்டியே தீரணும். அதுல இன்னொன்று வந்து இப்ப வெளிநாட்டுல இருந்து காசு போட்டாலும் சரி, அந்த இப்ப ரியலா உண்மைக்குமே வந்து உதவி செய்யணும்னு நோக்கத்துல அந்த காசு போட்டவங்க அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன் பிரச்சனை வருது? ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்குன்னு அதை ஹெல்ப் பண்றது சர்வசாதாரணம், நார்மல். அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு என்னென்றால், இங்க நீங்கள் காசு இருப்பா சொந்த தொழில் செய்து அரசாங்க உதவி இல்லாம வாழ வேணும். அரசாங்கத்திட்ட உதவி எடுத்துக்கொண்டு இன்னொருத்தருக்கு நீங்கள் உதவி செய்ய அரசாங்கம் உங்களுக்கு மேலதிகம் இருக்கு, நீ அரசாங்க உதவியை கட் பண்ணுவான். நாங்க வருமானம் அந்த பிரச்சனை தானா? வெளிநாட்டுக்காரருக்கு வந்து சட்டம் இப்படி இருக்கு. ஒரு ஆள் கதை கேட்க விடுங்க. கருத்து 155 பேர் நிக்கிறேன் கேட்க ஒரு விக்ரமனை வடிவா பதிவு செய்யுங்க. நல்ல கருத்து ஒன்று கதைக்க விடுங்க ப்ளீஸ். தயவு செய்து குழப்பாங்க. ஒரு ஆள் விட்டு அப்புறம் ஒரு ஆள் கதைங்க சொல்லுங்க. சரி ஓகே, நான் திரும்ப பதிவு செய்கிறேன். என்னன்னு சொன்னான்னு, நாங்கள் சுயமான எங்களோட வருமானத்தினோட அரசாங்கத்திட்ட எந்த உதவியும் பெறாமல் இருந்தோண்டு இன்னொருக்கு உதவி செய்தால் அரசாங்கம் கண்டுகொள்ளாது. அதுக்கும் வருமானம் இங்க காட்டப்படும். இப்படி வந்து எனக்கு வருதுன்னு சொல்லி இதை விட எங்களோட வருமானங்கள் இல்லையான்னு சொல்லி அரசு உதவியில இருந்து கொண்டு இன்னொருக்கு உதவி செய்கிறது அது சட்டப்படி விரைக்க நாங்கள் அரசாங்கத்திட்ட எடுத்த உதவியில திரும்ப கட்ட வேண்டிய நிலைமைகள் வரும். இங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா என்னன்னு கேட்டா அங்க உள்ள கவர்மெண்ட் வந்து சீட்டிங் வெயிட் பண்ணுங்க. விக்ரம் நீங்க சொன்னதோட சேர்த்து ஒரு சொல்றேன். லண்டன்ல இருக்கிற வந்து கடையில வேலை செய்யறது கடை வச்சு தானே தெரியல. அந்த ரியா அந்த மட்டன் அந்த அப்போல் இருக்குதானே, அதால வந்தேன்னு கிட்டத்தட்ட 38,000 பவுண்ட்ஸ் நாட்டுக்கு அனுப்பியிருக்க ஒரு அப்பு காலம். சரியோ, அது வந்து மாட்டிட்டு அந்த வருமானம் டாக்ஸ் காட்டின வருமானம் 38-39 வருமானம் காட்டியிருக்கிறார். இப்ப அவங்க இருக்கிறான் வந்து பிடிச்சி எங்க அளவு இந்த மிச்ச காசு நீ வந்த உண்ட சம்பள காசு முழுக்க இலங்கைக்கு போயிட்ட. அப்ப நீ என்ன லண்டன்ல வாழ்ந்த நீ இல்லங்க. இப்ப இது அண்ணன் இது ஒரு நாட்டுல இருந்து துரோக செய்யல கிடையாது விளங்குதா? கணக்க விஷயம் மாட்ட போகுது. எங்களோட சனத்துக்கு அறிவு இல்ல. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு சொல்றாங்க. லண்டன்ல டாக்ஸி ஓடுன்னு வராது. டாக்ஸி ஓடுறாங்க அவங்க காத்திருப்பாங்க. அதுதான் பெட்ரோல் அடிக்கிறாரு. இவர் தன்னை வீட்டு துவைக்கெல்லாம் அதுல பெட்ரோல் அடிச்சு கொண்டு காசுல கையால பண்ணிக்கொண்டு டிக்கிலே பண்ண விட்டார். அப்புறம் அவங்களை அவரை புலோ பண்ணி போட்டு ஓகே இவர் இப்போ பெட்ரோல் அடிச்சிருக்கிறார். இது கேட்ட வருமானம் காட்டையிலேயே அப்புறம் அவரை பிடிச்சு விசாரணை செய்தால அவர் சொல்லிட்டார் தான் கையால பண்ண காசு சொல்லி. இப்ப அவருக்கு எத்தனை 1000 பவுண்ட்ஸ் குற்றம் அடிச்சிருக்கிறாங்க. சரி
கொண்டு வந்தாண்டே பாத்தீங்கன்னா சுவிஸ்ல ஒரு ஆள் வந்து இந்த 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 பணம் எடுத்துக்கொண்டு இந்த அரசாங்க பணம் எடுத்துக்கொண்டு ஸ்ரீலங்காவுக்கு போய் வந்திருக்கிறா. சரியா, மாட்டுப்பாட்டு போன இடத்துல இப்ப அவங்கள்ட்ட 70,000 பிராங்க் வந்து திருப்பி காட்ட சொல்லி இருக்கு. பாத்துறா நியூஸ்ல பாத்துறாடா. அப்ப இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றமான விஷயம் என்ன? அதாவது அந்த இதுல இருந்தால் சொல்லிட்டு தான் போகணும், சொல்லாம போகவே முடியாது. அந்த சுவிஸை விட்டு எங்க போறேன்டாலும் ஜெர்மன் பாரண்டா கூட அல்லது லண்டன் போறேன் எங்க போறேன்னாலும் சொல்லிட்டு தான் போகணும். இப்ப ஸ்ரீலங்காவுக்கு போய் மாட்டுப்பட்டிருக்கிறா, அதால 70,000 பிராங்க் திருப்பி கட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, அப்ப இப்படியான விஷயங்கள் பிடிபட்டா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ? கட்ட சிறைக்கு விட மாட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நேரடியா அனுப்பின அண்டி மாறுற நிலைமையை யோசிச்சு பாருங்க. அண்டி மாறு ஜெயிலுக்கு எல்லாம் போகணும். இதுல அண்டி மாதிரி பிரச்சனை இல்ல, பாதிக்கப்படுறவங்களுக்கு அங்கள் மாறுறான். இப்பயே குடும்பங்கள் நிறைய அண்டி மாற புருஷன் வேற. இப்ப எல்லாரும் மூட்டையை காட்டுவே வங்க ஊடுறதுக்குள்ள அந்த படத்துல வந்த மேத்த கூட்டுக்கலவாணி எல்லாம் மாட்ட போயின. இப்ப இதுவே நச்சது ஒரு சிம்பிளான பிரச்சனை, இது வேற லெவல்ல போயிட்டு பிடிச்சதால இப்ப எல்லாரும் பிடிபட போயிடும். வெளிநாட்டுல இருக்கிறாங்களும் பிடிபட போயிடும். தரிசன் உங்களோட வந்து எக்கோ பண்றவங்க கீழே போயிட்டு வாங்க தரிசன. இப்போ எஸ்கே பிடிச்சனால நிறைய யூடியூபர் வந்து பயப்படுறாங்க. இப்ப அவங்களே தானாவே வந்து நாங்க இனி யூடியூப்ல நீ இது செய்ய உதவி செய்ய நிப்பாட்ட போறோம்லாம் கதைச்சு போடுறாங்க. அப்படித்தானே நான் செய்யணும். ஏனண்டா இவங்க தமிழ் சமுதாயத்தை கொண்டு சீரழிக்கிறாங்க, முன்வைக்க போறாங்க வருங்காலத்துல. அவன் வந்து எஸ்கே வந்து அவன் ஃபேமிலிய எடுத்து போடுற ஐடியால மற்றவன் ஃபேமிலிய தான் அவன் எடுத்து அப்படி நக்கல் அடிக்கிறதும் அது செய்யறதும். அவன் அக்கா தங்கச்சி கூட அம்மா கூட தாப்பம் கூட அப்படி எல்லாம் காய்க்க மாட்டான். அடுத்தவன் பக்கத்துனே அவனோட நக்கலா இருக்குது. எங்கட சமுதாயம் அந்த உங்களில் ஒருவன் வந்து ஒரு வீடியோ எடுக்க அந்த அம்மாவே பேசுறா, நீ வந்தோடனே எனக்கு தெரியாம வீடியோ எடுத்து கொண்டு வராய், எப்ப வரைக்கும் தனக்கு சொல்லாம எடுக்கிற வீடியோ என்ன நீ போட்டு நாத்துறாய் எல்லாம் அந்த அம்மா சொல்ற பாத்தீங்களா? அந்த 8 லட்சம் காலமா வந்த வீடியோ 8 லட்சத்துக்கு பிறகு விளக்கம் கேட்டிருக்கேன். அன்னைக்கு இப்படியே கேட்டிருக்கேன் நேற்று. அதுக்கு அம்மா பேசுறான், நான் வந்தோட கமலா தூக்கிட்டு வரேன் வீடியோ எடுக்கிறாய், என்ன கேட்டு எடுத்தியா வீடியோ, என்ன இந்த வீடியோ கொண்டு உலகம் எல்லாம் வரப்புறாய், அந்த அம்மாவே சொல்றான். தொடர்ந்து காய்ச்சல் அந்த அம்மா அங்கால இருந்து புலம்புற மாதிரி தான் வெளியில சவுண்ட். மற்றதென்ன இதுல பேர் வந்து இதுல வந்து அது ஏற்கனவே பார்த்து நீங்களே அந்த அம்மாவோட உதவி திட்டம் கேட்கவே இல்லை. இவன் வீடு தட்டி போய் வேணா கேட்கிறான். அந்த அம்மா கூப்பிடல, இவன் டெலிவரி அடிச்சு. அண்ணா ப்ளீஸ் நான் சொல்றேன், இவனுக்கு வந்து ஆக்கள் கேட்காட்டியும் இவன் ஒவ்வொரு நாளும் இவன் டாக்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டுல வந்து தட்டி கேமரா வீடியோ போடணும் டாக்கெட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவன் அந்த அடிப்படையில ஆக்கள் கேட்டும் கேட்காட்டினாலும் இவனே இங்க யாரு என்னன்னு தேடி. அதைத்தானே நாங்க சொல்றோம், இவங்க மக்களை சோம்பேறியில ஆக்குறாங்க. இதுக்கு தானே கத்திட்டு உதவிகள் செய்யறதான் ஒரு உதவிகள் செய்யாம ஒரு வாழ்வாதாரம். காசு வேணும் 8 லட்சம். மற்றது அந்த எஸ்கே கிருஷ்ணா இருக்கிறாளோ அவன் வந்தா ஒரு நாள் போய் எடுத்துருவான், ஒரு 4-5 சீரியல் எடுத்துருவான், ஒரு கிழமை கேட்ட சீரியல் எடுத்துருவான். எடுத்து போட்டு அவன் போறது இங்க இரவு இடங்களை போயிட்டு கரண்ட் போட்டு விளையாடுறதும் அங்க தண்ணி அடிக்கிறதும் சாப்பிடுறதும் ஃபண்டு தான். பிறகு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணி விடுறது, அதோ தாண்டாக்கி போய் எடுத்த மாதிரி ஒரு நாள் மீனாக்கிட்டு தான் அந்த வேலை செய்யறாங்க. செய்து போட்டு ஊர் சுத்துறது ரவுடியோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, ரவுடியில கேக் வெட்டுறது, அதான் வேண்டிய தொழில். இந்த ஒரு தொழிலை வச்சுதான் செய்தவன். இன்றைக்கு அதான் மாட்டிட்டோம். இப்போ நீங்கள் இருக்கிற நாடுகள்ல உங்களால 5 லட்சம் அங்கத்தை காசோல் உழைச்சு மிச்சம் பிடிக்க முடியுமா? 100 ஹீரோ 200 ஹீரோ மாதம் மிச்சம் முடிக்கிறது. அவன் சொத்தை பார்த்தா இங்க 6 லட்சம் ஜீரோ கிட்ட வருமா காசு மட்டுமா? அவன் காசு மதிப்பு இதுவரை டாக்ஸ் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு இங்க முக்குது கிடக்கு. எவ்வளவு வரும்? 6 லட்சம் ஜீரோ காசு பொறுமதி மாட்டோமா? ஸ்ரீலங்காவில கிட்டத்தட்ட இருக்கிற யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அவ்வளவு பேரே நல்லாக்கி வைக்கலாம். அதுக்குள்ள வந்து அசியா சொத்தொண்டும் பெரிய இப்ப வீடு காணி ஒன்றும் பெரிய இல்லையா?
இப்ப யோசிச்சு பாருங்க இப்படியான சரி 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 இப்ப இப்படி திருடி இந்த காசு நீ யாருக்கு போக போகுது? இனி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு போனா இந்த காசை மக்களுக்கு கொடுக்குமா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்த நாய் செய்த வேலையால? அப்படி யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் கொடுப்போம். இந்த காசு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் போனா ஸ்ரீலங்கா கவர்மெண்டே கவுண்ட் போவேன். இது பாவத்துக்குரிய காசு. எத்தனை குடும்பத்தை பிரிஞ்சுதான் இந்த 5 பேர் கொடுத்த காசா? அது சரிங்க நம்பியா சரியான கருத்து. சரி திரும்ப மக்கள் கஷ்டப்பட முடியாது. இவன் என்ன இப்ப இவன் வந்து இவன் யூடியூப் நடத்துறான். இவன் 3 பேருக்கு அவனோட இருக்கணும்னு சம்பளம் கொடுத்து இவனுக்கு எப்படி அந்த வீடு கட்டுறது காசு வருது? வீடு கட்டணும். சரி எனக்கு என்ன கவலையேண்டா, ஒரு யாழ் மாவட்டத்தில் எத்தனை கொடியங்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துல ஒரு கொடியனை எடுத்து நடத்த எங்கேயோ மாவட்டத்துல இருந்து கொடியில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்பதான் இவன் தண்டவாளங்கள் தெரிஞ்சிருமண்டு. சரி விளங்கிட்டா? அப்ப